இல்லைங்க, உங்க 2 பேர்த்த தான் நான் வந்து புகழ்ந்து ஒரு ஆங்கரா எங்களுக்கு ஷோக்கு வந்து கெஸ்ட்டை நாங்க புகழ்ந்து பேசுறோம், எங்களுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. பட் டெய்லி இந்த உண்மையை பேசி 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 டயர்டா இருப்பாங்க. அதனால அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக பொய் மட்டுமே பேசணும் அப்படிங்கிற ஒரு கேம் செக்மெண்ட் இது இப்படி வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் பொய் சொல்லணும். ஒண்ணு அவரை பத்தி நீங்க சொல்லலாம், இவங்களை பத்தி நீங்க சொல்லலாம், இல்ல இங்க செட்ல இருக்கிற யாரையா பத்தி சொல்லலாம். மேக்ஸிமம் இவங்க 2 பேர் மட்டுமே வச்சுக்கலாம். ஆனா ஒருத்தர் பேசி முடிச்சதும் அடுத்தவங்க அடுத்த பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்படி டப்பு டப்பு டப்புன்னு யாரு சிறப்பா பொய் சொல்றீங்களோ அவங்களுக்கு கம்பெனில இருந்து ஒரு பரிசு காத்துக்கிட்டு கைத்தட்டலாம். அதை நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொல்ற பொய்க்கு ஃபேஸ்ல ரியாக்ஷன் காமிச்சிடக்கூடாது. காமிச்சிட்டா டாஸ்க் கொடுத்துருவோம் நாங்க. ஓகே, நிமிஷா இந்த மாதிரி பல டாஸ்க்குகள்ல போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ நீங்க என்ன எவ்வளவு திறம்பட போய் சொல்லி அடுத்தவங்களை ரியாக்ட் பண்ண வச்சு மாட்டி விடுறீங்களோ அவ்வளவு நீங்க டாஸ்க் பண்ணாம தப்பிச்சிடலாம். இதுதான் வந்து ஒரு க்ளூ. ஆக்சுவலா வந்து வெளியில பார்க்கும்போது ஒரு கேம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் 2 பேரை கோர்த்து விடுற மாதிரியே தோணும். பட் இட்ஸ் a game. ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எங்க 2 பேரும் எப்பவுமே உண்மையை தான் பேசுவீங்கன்னு, அந்த மாதிரி கூட நீங்க போய் சொல்லலாம். ஓகேங்களா, அதுல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, உண்மையை பேசுறேன். ஓகே, அது அப்புறமா பின்னாடி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ரெடி. சரி, ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறது? யாரு? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே. சுரேந்தர் வந்து நிறைய நான் ஸ்டாப்பா பேசிட்டே தான் இருப்பாரு. காலையில ஷூட்டிங் வந்தா நைட்டு போற வரைக்கும் லப 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 லபன்னு எங்கேயாவது பேசிட்டே தான் இருப்பாரு. நிமிஷா வந்து எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. அவங்க இருக்கிற சவுண்டே கேட்காது. அந்த ரூம்குள்ள வந்து எல்லாம் ரொம்ப அமைதியா ஒரு தியானம் பண்ற மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். மெடிடேஷன் பண்ற மாதிரி. அடுத்து சுரேந்தர் வந்து எப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் டிஃபன் பாக்ஸ் கையிலே இருக்கும். சாப்பிட்டுட்டு அங்க எங்க போயிட்டே இருப்பாரு. ஷார்ட்டை கூப்பிட்டா காது கேட்காது. அவர் பாட்டுக்கு எங்கேயாவது நின்று ஒரு பொய் சொல்லுமா? என்ன 9 பொய் ஒரே நேரத்துல சொல்லுங்க. ஐ அப்ரிஷியேட் தி டெடிகேஷன். நீங்க சொல்லுங்க, சூப்பரா சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. நிமிஷிகாக்கு வந்து கிரீன் டீ வந்து சுத்தமா பிடிக்காது. அதனாலே அவங்களுக்கு வாந்தி வரும். எனக்கு என்னமோ ப்ரொடக்ஷன்ல மொத்தமா கிரீன் டீ காலி ஆகுறது இவங்களாலதான் தோணுது. அடுத்து நீங்க. சுரேந்தர் வந்து டைமுக்கு வரமாட்டார், லேட்டா தான் வருவார். ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் ஷூட்டிங்க்கு வருவார். இப்போ எப்படி இப்படி இருக்காங்களோ நீங்க சொல்லுங்க. நிமிஷாக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிரைவிங் சுத்தமா பிடிக்காது. ஆமா, சுத்தமா டிரைவிங்னாலே பிடிக்காது. பெரிய டிரைவர் போல இருக்கு. சுரேந்தர் வந்து இப்ப ஷூட் வந்து 9 o'clock முடியுதுல, பட் அவர் 9 o'clock போக மாட்டார். சரி, எனக்கு நீ ஒரு சீன் எடுங்கன்னு சொல்லி 10 o'clock தான் போவார். அதான் சொல்லிட்டாரு, விட்டா நேரம் வீட்டுல தான் நான் நிப்பேன். அவர் இங்க சீன் முடிச்சிட்டு நீ ஒரு சீன் கூட அவர் தனியா நின்று கேமரா வச்சு நடிச்சிட்டு தான் அவர். இவ சொல்றத பார்த்தா சீன் முடிக்கிறது முன்னாடியே கிளம்பிடுவார் போல இருக்குது. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அடுத்து நீங்க. கேப் போட்டா டாஸ்க். அவங்கள பத்தி கண்டென்ட் முடிஞ்சுச்சுன்னா நம்ம புனிதா சீரியல்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க சொல்லலாம். அப்போ இவங்க இது சொல்ல மாட்டாங்களே, அது பின்னாடில இருந்து பேசுற மாதிரி. நிமிஷ்கா பத்தி தான் பேசணும். ஓ, நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒருத்தவங்கள பத்தி அவங்க நெவர் நம்ம பேச மாட்டோம். ஓகே, அவங்கள பத்தி ஒரு ஷெல் தான் ஆச்சு, அவ்வளவுதான் நோட் பண்ணியிருக்கேன் நான். இப்ப அவருக்கு டாஸ்க் கொடுத்துதான் ஆகணும். நம்ம கிட்ட கையில ஒண்ணும் இல்ல. ஜெனரலா இந்த மாதிரி நேரத்துல நம்ம பாட சொல்லுவோம், இல்லன்னா ஆட சொல்லுவோம். எவ்வளவு வன்மம் பத்தியா. நிமிஷிகா எனக்காக பாடிக்கிட்டே ஆடுவாங்க. இப்போ நீங்க பாட அவங்க ஆடுறது ரியாக்ஷன் ஏதாவது கொடுக்கலாமா? டாஸ்க் அவருக்கு அது டாஸ்க் உங்களுக்கு ஆயிரக்கூடாது. இது நம்ம பழி வாங்குறதுக்காக. எனக்கு தனியா பழி வாங்கிக்கோங்க, நான் போனேன். டேய், பழி வாங்குறதா இருந்தா நீ டைரக்டா அவரை பழி வாங்க, என்னையே பாட சொல்லு. இல்ல, நம்ம ஏன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரக்கூடாது அந்த நடிப்பையே நம்ம ஏன் வந்து ஒரு டாஸ்கா வந்து இப்ப கொடுத்துட கூடாது? நம்ம வந்து இவங்க 2 பேத்தையும் இப்ப அவங்க சீரியல்ல இருந்து நம்ம ஒரு சிச்சுவேஷன் இவருக்கு தானே, அவர் தனியா பண்ணுவார் பெர்ஃபார்ம். கரெக்ட். பட் நீங்க தானே அவரோட சீரியல்ல அவரோட பேரண்ட் சப்போர்ட் பண்ணணும். அவங்க தான் வந்து புனிதா. அதுதான் கஷ்டமான டாஸ்க். எனக்கு டாஸ்க் கொடுக்கறாங்க. ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து ரொமான்ஸா பேசிடலாம். இந்த ஃபேஸ் கட் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா வரும்னு சொல்ல வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா வரும்னு சொல்ல வந்தேன். இப்போ நீங்க அவங்கள பார்த்து ரொமான்டிக்கா ஒரு டயலாக் சொல்ல போறீங்க. கஷ்டம்தான். நானும் புனிதா பத்தி ரொமான்டிக்கா டயலாக் பாத்தீங்களா? டாஸ்க்மா நீங்க வந்து அப்போ வந்து கோவமா கூட வெறுப்பா கூட பேசலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆகாது. ஓகே, ரெடி? யாராச்சும் ஆக்ஷன் சொல்லுங்க, அப்பதான் நடிக்க வரும். நானும் நடிக்கிறேன். ரெடி? ரெடி, ஆக்ஷன். புனிதா, என்னங்க ஏன் இப்படி இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க கோவங்கிறது எனக்கு வருதுங்க. இப்ப என்ன பண்றது? நான் அதை கத்தி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க முடியுமா உங்கள மாதிரி? நான் உங்க மேல ஒரு பாசம் காட்டுறேன்னா அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்களா வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதுன்னா இப்ப நான் என்ன பண்றது? சரி, ஓகே, நான் பேசாம இருக்கேன், அமைதியா இருக்கேன். நீங்களே பேசிக்கோங்க, எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இவ்வளவு பூ வாங்கினேன் உங்களுக்காக? எதுக்காக? எல்லாம் காதுல சுத்துறதுக்காக. கரெக்டா? இல்ல, என்னோட காதல உங்ககிட்ட காட்டுறதுக்காக. இப்ப பூ கொடுப்பீங்க, அப்புறம் அல்வா கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன?
அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் நான் ஜிலேபி கொடுக்குறேன், பால்கோவா கொடுக்குறேன். ஜிலேபி கொடுப்பீங்களா? பால்கோவா கொடுப்பீங்களா? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் Friends ஆயிடலாமா? Okay. Thank you very much. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? 4. ஓ ஹலோ, எந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் இல்லப்பா, 2 பேரும் சீரியஸா நடிச்சிட்டு இருந்தீங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இல்ல, நிறைய சீரியல்ல வந்து ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே லைட்டா ஆடிஷன் பண்ணலாமே அப்படி சொல்லி. சுரேந்தர், அவங்களுடைய ஆக்டிங்க்கு 10க்கு ஒரு மார்க் கொடுப்பீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? அவருதான் இல்ல, இது என்ன அந்த போய் சொல்ற டாஸ்க்ல வந்து இன்னும் இருக்கீங்களா? அந்த டாஸ்க்ல இருந்து வெளியே தெரியுங்க. பட் ஃபைன். அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணாருல்ல, அதுதான் எனக்கு சுரேந்தர் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இந்த டைம் யூஸ் பண்ணி நாங்க வந்து ராக் பேப்பர் சீசர்ஸ் விளையாட சான்ஸ் கொடுத்த சாரு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்று யோசிச்சேன், ரொம்ப டிஃப்ரெண்டான வேர்ல்டுலயே ஒரு ரொம்ப டீப் திங்கிங் பண்ணி எஃபோர்ட் போட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பேன். நீங்க ஜெனரல் ஆமா, அவங்க ஆளுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்லலன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அது இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆன்சர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? இருக்கு. நம்ம கரெக்டா தெரியும்ல, அப்போ ஓகே. இந்த கேம் அவங்க கேக்குற கொஸ்டின் தான் ட்விஸ்டா இருக்கும். சரியா? யார் கேட்க போறது? அவங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன், ஆன்சர் தெரியலன்னா அவங்க கேட்பாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பொய் சொல்ற கேம் விளையாண்டோம். இப்போ வந்து உண்மையை மட்டும் தான் நீங்க சொல்லணும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தப்பா சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லணும். சத்தியம் பண்ணுங்க சுரேந்தர், நான் வந்து 10 நாள் தான் ஆச்சு, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா போய் சொல்லக்கூடாது. ஓகே, உண்மை. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வருஷத்துல எத்தனை வாரம் இருக்கு? எது எது என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் கேள்வி எவ்வளவு டேஸ் இருக்குன்னு தானே கேட்பாங்க. நீங்க என்ன வாரம் இருக்குன்னு கேக்குறீங்க? அதுவும் ஒரு இது இல்லையா? வீக்ஸ் எத்தனை வீக்ஸ் இருக்கு? அது ஈஸி தான். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, நீங்க தெரியலையா? டக்குனு சொல்லிடலாம். இல்லையா? தெரியல, ஆன்சர் தெரியல. இப்போ நீங்க இப்ப ஆன்சர் தெரியல, அப்ப நீங்க வந்து இப்போ சொல்ல வேண்டிய உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த செட்டில் யார் எப்பவுமே வந்து லேட்டா வருவாங்க? லேட்டா வரமாட்டாங்க, அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க டெய்லியும். யாரு? என்னோட அம்மா டெய்லி பர்மிஷன் போட்டுருவாங்க. பெர்மிஷன், அவங்களுக்கு ஏதோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க போல. இப்பதான் சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க, எப்படி மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கு இந்த கேம். அவங்க வரும்போது ரெடி ஆயிட்டு வருவாங்க, காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் முடிச்சு காஸ்டியூம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா ஷாட்டுக்கு வர மாதிரி ஒரு அதாவது வந்து 10 நாள் தான் ஆகுது, எனக்கு எப்படி நிமிஷ்கா பத்தி தெரியும்லாம் கேட்டாரு. நிமிஷ்கா மம்மி டயத்துக்கு வந்துருவாங்க, மேக்கப் போட்டு வந்துருவாங்க. நிமிஷிகா எப்படி கிரீன் டீ சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க வர்றது தெரியும். ஓகே, இப்போ இவருக்கான क्वेश्चन கேளுங்க. அப்ப உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரிவர் எது? லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைல் நதியா? கரெக்டான ஆன்சர். போச்சு. தப்பா? கரெக்டா? அவனுக்கு காட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல அவருக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் தெரியுது.